வணக்கம் நண்பர்களே. 5 அமைச்சர்களை கட்சியை விட்டு துரத்திய விஜய். சற்று முன் விஜய் அதிரடி. முதல்வராக விஜய் பதவியேற்று 72 நாட்களை கடந்த நிலையில் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளில் மிக முக்கியமானவை தூய ஆட்சியை நடத்துவோம் என்பதுதான். மேலும் விஜய் முதல்வராக பொறுப்பேற்ற பின்பு பெரும்பாலான மக்கள் எங்களுக்கு முதல்வர் விஜய் எதுவும் செய்யவில்லை என்றாலும் கூட அவர் தூய ஆட்சியை, லஞ்சம் ஊழல் இல்லாத ஆட்சியை நடத்த வேண்டும் என்றே மக்கள் பலரும் கருத்து தெரிவித்தாங்க. ஆனால் முதல்வராக அரியணை ஏறிய விஜய் கூட அடக்கமாக இருக்கிறாரு. சில அமைச்சர்கள் செய்யும் அட்ராசிட்டி தாங்க முடியாதடா சாமி என்று வாக்களித்த மக்களே எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இருக்குது. குறிப்பாக தமிழகம் முழுவதும் தாவேகா வேட்பாளர் யார் என்றே தெரியாமல் விஜய் என்கின்ற முகத்திற்காக மக்கள் வாக்களித்தாங்க. இந்த உண்மையை உணராத சில அமைச்சர்கள் என்னமோ இவர்கள் முகத்துக்கு தான் மக்கள் வாக்களித்தது போன்றும், அமைச்சராவதற்கு முன்பு அவர்களின் உடல் அமைப்புகள், நடை, பேச்சு ஒரு மாதிரியாகவும், அமைச்சரான பின்பு அவர்களின் நடை, பேச்சு வேற மாதிரியாக இருப்பது, அற்பனுக்கு வாவு வந்தா அர்த்தராத்திரியில் குடைபிடிப்பான் என்ற பழமொழிக்கு தான் தற்போது தமிழக மக்கள் யோசித்து வராங்க. அதே நேரத்தில் ஒரு பக்கம் முதல்வர் விஜயின் செயல்பாடுகள் மக்கள் மத்தியில் மேலும் அவருடைய செல்வாக்கை உயர்த்தும் வகையில் இருந்து வரும் நிலையில் சில அமைச்சர்கள் செய்யும் அட்ராசிட்டி ஒட்டுமொத்த தாவேகா ஆட்சியையும் டேமேஜ் செய்வது போன்று அமைந்து வருவதை பார்க்க முடியுது. அந்த வகையில் அடுத்து விரைவில் அமைச்சரவை மாற்றத்தை செயல்படுத்த தயாராகிட்டார் முதல்வர் விஜய். மொத்தம் 34 அமைச்சர்கள் உள்ள நிலையில் 30 அமைச்சர்கள் தாவேகாவை சேர்ந்தவர்கள். இதில் 10 அமைச்சர்கள் முதல்வரின் கருப்பு பட்டியலில் இடம்பெற்றுள்ளதாகவும், அந்த கருப்பு பட்டியலில் இடம்பெற்ற 10 அமைச்சர்களில் 5 அமைச்சர்கள் பதவியை அடுத்த அமைச்சரவை மாற்றத்தின் போது பறிப்பதில் எந்த மாற்றமும் இல்லை என்கின்ற அளவுக்கு 5 அமைச்சர்கள் பதவி பறிக்கப்படும் என்பது உறுதியாயிருக்கு. முதலமைச்சரின் கருப்பு பட்டியலில் இடம்பெற்றிருக்கிற மீதமுள்ள 5 அமைச்சர்களில் 3 அமைச்சர்களின் பதவி பறிப்பு குறித்து இன்னும் பரிசீலனை இருப்பதாகவும், அந்த 3 அமைச்சர்களின் பதவிகளும் உத்தரவாதம் இல்லை என்கின்ற நிலையில் தான் இருக்கான். மேலும் மற்ற 2 அமைச்சர்கள் மிக முக்கியமான அமைச்சர்கள் என்றும், அவர்களிடம் இருக்கும் அதிகாரமிக்க துறையை பறித்துவிட்டு டம்மி பதவியை கொடுத்து முதல்வர் விஜய் அதிரடியாக முடிவெடுக்க இருக்காராம். இந்நிலையில் தங்களை நேரில் பார்க்கும்போது முதல்வர் விஜய் சிரித்த முகத்தோடு பேசுகிறார். ஆனால் நம்ம பதவிக்கு ஆபத்தில்லை என்று நினைக்கக்கூடிய சில அமைச்சர்களின் பெயரும் கூட முதல்வர் விஜயின் கருப்பு பட்டியலில் இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்படுது. குறிப்பாக தென் மாவட்ட சேர்ந்த 2 அமைச்சர்களின் பதவி அடுத்து வரும் அமைச்சரவை மாற்றத்தின் போது பறிக்கப்பட வாய்ப்பிருப்பது தற்போது கோட்டை வட்டாரத்தில் பேசப்படுது. அந்த வகையில் முதல்வர் விஜய் ஊழல், லஞ்சம் போன்ற விஷயத்தில் மட்டும் எந்த விதத்திலும் சமரசமே இல்லை, அவர்களுக்கும் மன்னிப்புக்கும் இல்லை என்பதில் உறுதியாக இருக்கிறாரு. ஆட்டம் போடும் பல அமைச்சர்களின் கொட்டம் விரைவில் அடங்க இருக்கிறது என தகவல்கள் வெளியாகியிருக்கு.